இன்னைக்கு தமிழ்நாட்டில் இஸ்லாமியர்கள் சமுதாயத்தில் மதத்தில் ஒரு 7 பிரிவுகள் இருக்கு. அதுல என்ன நிலையில் அவர்கள் இருக்கின்றார்கள் எல்லாம் நம்ம தெரிந்து விட்டால் அவர்களுக்கு இன்னும் பல திட்டங்கள் கொடுக்கலாம். கிறிஸ்தவர்களுக்கு, சிறுபான்மை மக்களுக்கு திட்டங்கள் கொடுக்கலாம். இன்னைக்கு தாழ்த்தப்பட்ட சமுதாயம் இன்னைக்கு அவர்களுக்கு இடஒதுக்கீடு 18+1 19 விழுக்காடு. இந்த கணக்கெடுப்பு நடத்தினா தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு 22 விழுக்காடு இடஒதுக்கீடை அதிகப்படுத்த வேண்டும் என்ற ஒரு சூழல் வரும். அது செய்ய வேண்டும். பிசி இன்னைக்கு 30 விழுக்காடு. நாளைக்கு கணக்கெடுப்பு நடத்திய பிறகு கிட்டத்தட்ட 45 விழுக்காடு பிசிக்கு கொடுக்க வேண்டிய நிலை வரும். எம்பிசி இன்னைக்கு 20 விழுக்காடு, எம்பிசிக்கு 24 விழுக்காடு கொடுக்கப்பட்ட நிலை வரும். இதுதான் உண்மையான சமூக நீதி. இதை நாங்க எடுக்க மாட்டோம் சொல்றதெல்லாம் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அது மட்டும் இல்ல, உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கிறது. என்னன்னு, தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது என்று ஒரு வழக்கு தொடுத்தார்கள். அது 2010 நீதிபதிகள், உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெளிவாக தமிழக அரசு சொன்னார்கள். என்னன்னா, நீங்க ஜஸ்டிஃபை பண்ணுங்க, நியாயப்படுத்துங்க. 69 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்திருக்கீங்க. தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு அங்க தாழ்த்தப்பட்ட சமுதாயம் இருக்கிறதா, பழங்குடி சமுதாயம் இருக்கிறதா, பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் இருக்கிறதா, மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் இருக்கிறதா என்று நியாயப்படுத்தி தரவுகள் கொடுத்தால்தான் இந்த தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு தொடரும் என்று உச்சநீதிமன்றம் சொன்னார்கள். சொல்லி 13 வருஷம் ஆயிடுச்சு. அந்த வழக்கு மீண்டும் வந்தால் நிச்சயமாக தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு ரத்தாகும். அதற்கு காரணமே திராவிட கட்சிகள் தான் சொன்னாங்க. அதனால இனியும் தாமதிக்காமல் முதலமைச்சர் அவர்கள் அறிவியுங்கள், தயவு செய்து அறிவியுங்கள். கேள்விகள் என்ன இருக்கா? இந்த இல்ல, இப்போ இந்த தமிழ்நாட்டில் உள்ள திராவிட கட்சிகள் ஒரு உதாரணத்துக்கு தேர்தல் நேரத்தில் இந்த தொகுதியில இந்த ஜாதி தான் இருக்கிறது, அந்த ஜாதியில் உள்ள வேட்பாளரை போட்டாலும் வெற்றி பெற முடியும் என்று தேர்தலுக்கு அந்த ஜாதியை சார்ந்தவர்கள் தான் அவர்கள் தேர்வு செய்கிறார்கள். இல்ல, இந்த மாவட்டத்தில் இந்த ஜாதி தான் இருக்கிறது, இந்த ஜாதியை சார்ந்தவர் தான் அந்த மாவட்டத்தில் உள்ள மாவட்ட செயலாளரா போட வேண்டும் என்று அந்த ஜாதியை சார்ந்த மாவட்ட செயலாளர்கள் தான் அவர்கள் போடுகிறார்கள். அப்போ அவர்கள் அரசியலுக்காக ஜாதிகளை பயன்படுத்துகின்ற திராவிட கட்சிகள், அப்படிப்பட்ட ஜாதிகள் விஞ்ஞான ரீதியிலே அவர்களுடைய நிலையை கண்டறிந்து கீழ் உள்ள ஜாதிகள் எல்லாம் முன்னேற்ற வேண்டும் என்ற ஒரு துளி எண்ணமும் அவர்களுக்கு கிடையாது.